ஃபஸ்ட்டு கடுகு போட்டேன். அடுத்து பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டேன். நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி போட்டோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இதுலேயே மசாலா தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா அந்த காரம் நல்லா ஊறிடும். இப்போ நான் மசாலா போடுறேன். நார்மல் வீட்டு மிளகாய் பொடி ஒரு 5 டீஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி தேவையான அளவு 1/4 டீஸ்பூன். ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கணும். இப்போ தண்ணி விட்டுக்கலாம்ப்பா. நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்து போயிடும். மூடி போட்டுக்கலாம்ப்பா. நம்ம வந்து இப்போ தேங்காய் போட போகிறது இல்லைப்பா, அப்படியே குழம்பு பண்ண போகிறோம். அதுதான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சோம்பு, அதே அளவு ஜீரகம், அதே அளவு மிளகு, சின்ன டீஸ்பூன் அளவு கசகசா, ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5 தெறி பூண்டு. இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம்ப்பா. நம்ம மூடி போட்டு வச்சோம் இல்லையா, 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பார்ப்பா, எல்லாம் தண்ணி சுண்டி நல்லா வெந்து போச்சு சிக்கனு. இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம்ப்பா. அரைச்சதை ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் இறக்கலாம். குழம்பு கொதிக்குதுப்பா. கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிக்கலாம்.